கஞ்சன்காடு அப்படின்னு கேரளா மாநிலத்தில் இருக்க ஊர். அங்கே பப்பா ராமதாஸ்னு ஒரு ஞானி இருந்தார். அவர் முதல்ல ரமண மகரிஷியை பார்க்குற பின்னாளில் யோகிராம் சுரத்குமாரனுடைய குரு அவர் பப்பா ராமதாஸ். ரமணரை பார்த்த உடனே ரமணர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இப்பேற்பட்ட நிலை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ரமணர் சிரிச்சுட்டே தலையாட்டுறாரு, அந்த நிலையை கொடுக்குறேன் அப்படின்னு தலையாட்டுறார். கொஞ்ச நாள்ல அவர் என்ன பண்றாரு, திருவண்ணாமலையினுடைய விருபாட்சி குகையிலேயே தங்கி அங்கேயே தியானம் பண்றார். அங்கேயே உட்கார்ந்து ராம நாமத்தை இடைவிடாத ஜபிக்கிறார். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அந்த குகையிலிருந்து சிரிச்சுட்டே வெளியில வர்றார். அந்த குருவினுடைய அனுகிரகமும் அந்த ராம நாமத்தினுடைய மிகப்பெரிய பிரபாவமும் அவருக்கு என்ன பண்ண, எங்க பார்த்தாலும் ராமமயமா தெரிய ஆரம்பிச்சிது. எங்க பார்த்தாலும் அதாவது ஆத்மராமனா எல்லா இடங்களும் தெரிய ஆரம்பிச்சிட்டு அவருக்கு. அப்ப தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, எதிர ஒருத்தர் ஒரு சின்னதா ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வர்றார். அவர் போய் கட்டிக்கிறார். பயந்துண்டு ஓடிட்டான் அவன். ஏன்னா அவனும் ராமனா தெரிகிறான். அப்படின்னா அந்த அமிர்த பொழிவு எவ்வளவு பேரானந்தமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பகவான் என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, அஞ்சேல் அப்படின்னு போன வார்த்தையில இப்போ சொன்னவர், போன பாடல்கள்லாம் சொல்லி நிறுத்திட்டு வந்தவர் இந்த இடத்துல அந்த ஸ்வரூப ஞானத்தை, ஆத்ம சைத்தன்யத்தினுடைய அனுபூதி நிலையில ஒரு சாதகன் தான் சாதகன் என்பதையும் தாண்டி அந்த ஞான இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறாங்கிற இடத்த, அது உன் கையிலேயே இருக்கக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய இடத்த சுட்டி காட்டுற, அந்த ஞானத்தை சுட்டி காட்டுறது, நீங்க யாருன்றது சுட்டி காட்டுறது, அதையும் சொல்லிட்டு அப்பேற்பட்ட அனுபூதி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பேரானந்த பிரம்மத்தை நம்ம காட்டி கொடுக்குற ஒரு அருமையான பாட்டா இருக்கு.